உங்க ஃபேவரைட்ஸ் எல்லாம் ரேண்டமா உங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கு. என்னன்னு பாப்போமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க. அப்படித்தானே? உங்க ஃபேவரைட்ஸ் கிட்ட நீங்க ஃபீல் பண்ற ஒவ்வொரு இன்டென்ஸ் உணர்வையும் உங்க பிரெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுது. ஏன்னா, உங்க ஃபேவரைட் மூவிஸ், புக்ஸ் அண்ட் சாங்ஸ்லாம் உங்ககிட்ட உங்களோட ஸ்பெசிஃபிக் ஃபீலிங்ஸ் கூட பிணைக்கப்பட்டு இருக்கு. உங்க ஃபேவரைட் பீப்பிள்லாம் உங்களோட ஸ்பெசிஃபிக் நெருக்கம் அண்ட் தேவை கூட டைட் ஆகி இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட அண்ட் உங்களுக்குன்னு ரொம்பவும் ரிலேட்டபிளான எக்ஸ்பீரியன்ஸ் உங்க ஃபேவரைட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்க பிரெயின் இதுக்கெல்லாம் டோபமைன் ரிலீஸ் பண்ணுது. அதே தேடி போகவும் சொல்லுது. சரி, எனக்கு அப்போ கண்ணழகா பாட்டு பிடிச்சது, இப்போ எனக்கு பவளமல்லியா மாறிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஓவர் டைம் நீங்க சேஞ்ச் ஆகுறீங்க. உங்க நீட்ஸும் மாறுது. உங்க கம்ஃபர்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸும் மாறுது. அதனால உங்களுக்கு டோபமைன் குடுக்குற விஷயங்களும் மாறுது. அதே தான் உங்க பிரெயினும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ உங்களா தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க சைக்காலஜி பழகலாம்.